வணக்கம். நம்ம எல்லாருமே இந்த வேகமான உலகத்துல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சில சமயம் இதுக்கான ஆழமான பதில்கள் எங்கேயோ இல்ல, நம்மளுடைய பழங்கால ஞானத்திலேயே ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். நாம இப்ப பார்க்க போறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புனிதமான போதனை. காலம் எவ்வளோதான் மாறினாலும் இதுல இருக்கிற ஞானம் மட்டும் இன்னைக்கும் அப்படியே பிரகாசமா நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜி வேகம்னு ஓடிக்கிட்டே இருக்கிற நம்மளோட இந்த மாடர்ன் லைஃபை சமாளிக்க இந்த பழைய காலத்து அறிவுரையெல்லாம் எப்படிங்க உதவும்? அதுக்கு இதுல அப்படி என்னதான் இருக்கு? இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மகா ஞானியான அகத்திய மாமுனிவர் மூலமா நமக்கு அருளப்பட்டது. அதுதான் கந்தனின் வாக்கு. இது வெறும் வார்த்தை கோர்வைகள் கிடையாதுங்க, நம்ம ஆன்மாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பொக்கிஷம். சரி, நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வெளியே இருக்குன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த போதனை என்ன சொல்லுதுன்னா, அசல் பிரச்சனையே நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுது. வாங்க, நம்மளோட உள்மனசுல இருக்கிற அந்த தடைகள் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் நாம எல்லாரும் அடைய நினைக்கிற அந்த அமைதியான தெய்வீகமான ஒரு நிலை, இன்னொரு பக்கம் நம்மள பிடிச்சு கீழ் நோக்கி இழுக்கிற கோபம் மாதிரியான உணர்ச்சிகள். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம்தான் நம்மளோட உள்மன போராட்டம். இந்த உள்மன போராட்டத்துக்கு மூணு முக்கிய வில்லன்கள் இருக்காங்கன்னு இந்த நூல் சொல்லுது. அது என்னென்னா கோவம், பொறாம, அப்புறம் பொய். இது மூணும் தான் நம்ம நிம்மதியை கெடுக்கிற பெரிய தடைகளா இருக்கு. சரி, இந்த தடைகள் எல்லாம் எப்படி தாண்டி வர்றது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாச்சு, இப்போ அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்க வேண்டாமா? இந்த போதனையோட இதயமே ஒரு 5 முக்கியமான கொள்கைகள் தான். இது நமக்கு ஒரு நேரான தெளிவான பாதையை காட்டப் போகுது. முதல் கொள்கை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது என்னன்னா, அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இது ஏதோ சும்மா கெட்டதா நினைக்காம இருந்தா போதுங்கிற மாதிரி இல்ல. இது ஒரு ஆக்டிவ் பிராக்டிஸ். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்ம நண்பர்கள் மட்டும் இல்ல, நமக்கு பிடிக்காதவங்க கூட நல்லா இருக்கணும்னு மனசார நாம விரும்பணும். இதுதான் முதல் படி. சரி, எண்ணம் சரியாயிடுச்சு. அடுத்து என்ன? நம்மளோட செயல். இரண்டாவது கொள்கை நம்மளோட செயலை பத்தி தான் பேசுது. பிறர் கோபப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளுதல் ஆகாது. அப்படின்னா என்ன? நாம கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸோட இருக்கணும். நம்ம பேச்சோ செயலோ அடுத்தவங்கள தேவையில்லாம கோபப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நாமளே ஒரு நெகட்டிவ் சூழலை உருவாக்க கூடாது. இப்படி இருந்தாலே நம்மள சுத்தி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும் இல்லையா? இப்போ மூணாவது கொள்கை மறுபடியும் நம்ம கவனத்தை நமக்குள்ள திருப்புது. குறிப்பா நம்மளோட மிகப்பெரிய எதிரியான கோபத்தை நோக்கி. என்ன சொல்லுதுன்னா, கோபம் வரக்கூடாது, தன் கோபம் அழிவை தரும். இது ஒரு சாதாரண அட்வைஸ் இல்ல, ஒரு பவர்ஃபுல்லான வார்னிங். கோபம் அடுத்தவங்கள காயப்படுத்துதோ இல்லையோ, அது முதல்ல அழிக்கிறது நம்மள தான். கண்ட்ரோல் இல்லாத கோபத்தால நமக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வரும்னு இந்த போதனை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அடுத்து வர்ற 4வது கொள்கை ரொம்ப அழகான சிம்பிளான ஒண்ணு, ஆனா அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு. வெறும் 4 வார்த்தைகள் தான். உயர்வான எண்ணங்கள் வேண்டும். இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். தேவையில்லாத தாழ்வான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம அதுக்கு பதிலா உயர்ந்த பாசிட்டிவான எண்ணங்களை நாமளே தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். இப்படி செஞ்சா நம்ம மனசோட தன்மையே நம்மால மாத்த முடியும். இப்போ கடைசி கொள்கை, இது நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, அந்த வில்லன்களை அதை நேருக்கு நேரா சந்திக்குது. என்ன சொல்லுது? பொய், பொறாமை இவையெல்லாம் விட்டு விடுதல் வேண்டும். இது ஒரு கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி. நம்ம மனசுல குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் உண்டாக்குற அந்த பொய் பொறாமை எல்லாம் சும்மா கண்ட்ரோல் பண்ணா பத்தாது. அத மொத்தமா நம்மகிட்ட இருந்து தூக்கி எரிஞ்சிடணும். அதுதான் இதோட நோக்கம். சரி, இப்ப நாம பார்த்த இந்த எல்லா போதனைகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இதுதான் நீங்க முன்னாடி போறதுக்கான பாதை. உள்ள அமைதிக்கான இந்த 5 ஸ்டெப் பாதைய பாருங்க. ரொம்ப சிம்பிளா தெளிவா இருக்கு இல்லையா? இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி லைஃப்ல அப்ளை பண்றது ரொம்ப சுலபம். இதுல இருக்கிற முக்கியமான மெசேஜ் என்னன்னா, நம்மள யாரும் 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டா மாறச் சொன்னல. தப்பே செய்யாதவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இந்த கொள்கைகளை ஒரு கருவியா பயன்படுத்தி நமக்குள்ளேயே ஒரு நிம்மதியான அழகான உலகத்தை உருவாக்கிக்கணும். அதுதான் இலக்கு. சரி, இந்த உரையாடலை ஒரு கேள்வியோட முடிப்போம். நாம பார்த்த இந்த 5 கொள்கைகள்ல எது இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது? எது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.